அன்போடு அழைக்கின்றேன். அதே மாதிரி டாக்டர் லோகநாதன் வந்திருக்கிறாரு, அவர் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. பாபாவுக்கு நன்றி. இருபத்தி 4 மணி தெலுங்கு செட்டியார்களின் குல தெய்வமான ஸ்ரீ காமாட்சி அம்மனை வணங்கி தீரர் கோட்டையாம் திருச்சி மலைக்கோட்டையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாநில மாநாட்டு பிரகடன கூட்டத்தை ஒரு மினி மாநாடாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அருமை மாமா திரு RS தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் முதலில் தெரிவித்துக் கொண்டு இப்பேற்பட்ட ஆலோசனை கூட்டத்தை இவ்வளவு சீரும் சிறப்புமாக நடத்துவதற்கு உதவி புரிகின்றிருக்கக்கூடிய திருச்சி பகுதியைச் சார்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்று இங்கு நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் பல்வேறு முடிவுகள் எடுக்கவிருக்கிறார்கள். மாநாட்டு தேதியை அறிவிக்கவிருக்கிறார்கள். மாநாட்டிற்கான இடத்தை அறிவிக்க இருக்கிறார்கள். எதற்காக மாநாடு, மாநாடு கூட்ட வேண்டும், எதற்காக நாம் மாநில லெவலில் எத்தனை லட்சம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று ஆளும் அரசாங்கத்திற்கும் ஆளவிருக்கும் அரசாங்கத்திற்கும் காட்டுவதற்காக நடக்கவிருக்கும் மாநாடு, நம் சந்ததியின் மானத்தை காப்பாற்றுவதற்காக நடக்கவிருக்கும் மாநாடு, நமது இனத்தின் ஒற்றுமையை காப்பாற்றுவதற்காக நடக்கவிருக்கும் மாநாடு, 24 மணி தாயின் வயிற்றில் பிறந்த ஒவ்வொரு தெலுங்கனும் ஒற்றுமைக்காக நடக்கவிருக்கும் மாநாடு. இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள ஒவ்வொருவரும் தன்னுடைய எந்த வேலை எப்படி இருந்தாலும் தனது வாழ்நாளில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நாளை லட்சிய தினமாக இணைத்துக் கொண்டு அந்த வாழ்நாளில் குடும்பத்துடன் கலந்து கொண்டு எழுச்சியுடன் இந்த தெலுங்கர் எண்ணம் தமிழகத்திலே நடைபோட ஒவ்வொருவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும். அதற்கு தலைமை தாங்கவிருக்கக்கூடிய மாநமிகு தளபதி திரு PLA ஜெகநாத் மிஸ்ரா அவர்களின் கையை பலிச்சேர்க்கும் வகையிலே ஒவ்வொருவரும் ஒற்றுமையுடன் அவருக்காக உறுதுணையாக இருக்க வேண்டும். இந்த மாநாட்டு மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களுக்கு முன்னிலையில் கூறுகிறேன், மாநாட்டு தேதியை அறிவியுங்கள், மாநாட்டிற்கான இடத்தையும் அறிவியுங்கள். நீங்கள் எப்பொழுது எந்த இடத்தில் இந்த தேதி அறிவித்தாலும் அந்த மாநாட்டிற்காக இளைஞர் அணியை சார்ந்த என்னை போன்ற இளைஞர்கள் தெரு தெருவாக இந்த 24 மணி தெலுங்கு செட்டியார் எங்கெல்லாம் வாழ்கின்றார்களோ பிச்சை எடுத்தாவது நடத்தி காமிப்போம் என்பதை உங்கள் அனைவரும் முன்னேற்றத்திலும் கூறிக்கொள்கிறேன். ஒவ்வொரு 40 லட்சம் மக்கள் வாழக்கூடிய இந்த சமுதாயத்தில் 4 லட்சம் மக்களை பார்த்தால் ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் சேர்த்தா எத்தனை ரூபாய் வரும் கணக்கு போட்டுக்க. கண்டிப்பா மாநாடு நிறைவேறும். தேதியை அறிவியுங்கள், இடத்தை அறிவியுங்கள். நாங்கள் உங்களுக்காக உழைக்க காத்துக் கொண்டிருக்கிறோம். என்னை போன்ற இளைஞர்கள், துடிப்புமிக்க இளைஞர்கள் இந்த சமுதாயத்தில் எப்போது எழுச்சி ஏற்படும் என்ற நோக்கத்தோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தைரியமாக அறிவியுங்கள், நாங்கள் தயாராக இருக்கிறோம், உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். மாநாடு நடைபெறுவது உறுதி. மாநாட்டு தேதியை அறிவியுங்கள், இடத்தை அறிவியுங்கள். இன்று முதல் இந்த தேதியில் இந்த நிமிடத்தில் இருந்து உங்களுக்காக உழைக்க காத்துக் கொண்டிருக்கும். இந்த இனத்தில் பிறந்ததற்காக, இந்த ஜாதியில் வாழ்ந்ததற்காக, அந்த மானத்தை நிரூபிப்பதற்காக, தமிழ்நாட்டில் எழுச்சியை உருவாக்குவதற்காக உங்கள் அனைவருக்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம். இது என்னுடைய மாநில இளைஞர் அணி ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பாக சத்தியம் செய்து கொடுக்கிறேன். இந்த மாநாட்டு தேதியையும் இடத்தையும் நீங்கள் அறிவித்து எப்பொழுது அறிவித்தாலும் இன்று சற்று நேரத்தில் அறிவிக்க இருக்கிறீர்கள். நீங்கள் அறிவித்தால் மாநில இளைஞர் அணியின் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையிலே, தனிப்பட்ட முறையிலே அந்த மாநில மாநாட்டிற்காக வட்டிக்கு வாங்கியாவது மினிமம் 5 லட்சம் ரூபாயை நான் நன்கொடையாக அளிப்பேன். மாநாடை கண்டிப்பாக சிறப்பாக நடைபெறுங்கள். என்னை தொடர்ந்து என்னை போன்ற இளைஞர்கள் சம்பாதிக்கலாங்க. இந்த ஜாதியில பிறந்தவன் சம்பாதிக்காம இருக்க முடியாது. நம்மளுக்கு செலவு பண்ணவும் தெரியும், சம்பாதிக்கவும் தெரியும். 5 லட்சம் ரூபாய் 6 மாசத்துல எப்படி சம்பாதிக்க தெரியும். ஆனா இந்த மாநாடு போனா திருப்பி மாநாடு எப்போ வரும்? உயிரோடு இருக்கும் போது நம்ம இடத்துல மாநாடை பார்க்கணும். அதுக்கு நம்முடைய அனைவரும் பங்களிப்பு இருக்கணும். 100 முதல் லட்சம் முதல் கோடிகள் வரை அள்ளி வீசுங்கள். மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி காட்டுவோம் என்று கூறி என்னை தொடர்ந்து என்னை போன்று இளைஞர் அணியிலே துடிப்புமிக்க பொறுப்பாளர்களாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மாநில இளைஞர் அணி துணை செயலாளராக விளங்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாமா திரு வெற்றிவேல் அவர்கள் அவருடைய சார்பாக மாநில மாநாட்டிற்காக நன்கொடையாக 2 லட்சம் ரூபாயை அறிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்காக இந்த ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பாகவும் மாநில இளைஞர் அணியின் சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
அவரை தொடர்ந்து தென் சென்னை மாவட்டத்தின் இளம் புயலாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பாபா திரு ஜெயபிரசாத் அவர்கள் அவருடைய பங்களிப்பாக 1 லட்சம் ரூபாயை நீங்கள் அறிவிக்கும் தேதியில் கொடுப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கான செக்கை இப்பொழுது ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் மாநாட்டு தலைவரும் ஆகிய திரு PLA ஜெகநாத் மிஸ்ரா அவர்களிடம் வழங்குவார். சமுதாய ஒற்றுமை, சமுதாய ஒற்றுமை, சமுதாய ஒற்றுமை. அதனைத் தொடர்ந்து அவர் இன்று வர முடியவில்லை. மதிப்பிற்குரிய ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ஆய்வாளர் திரு AC ஞானசேகரன் அவர்களுடைய மாப்பிள்ளை திரு அரசு அவர்கள் அன்பு அவர்கள் 1 லட்சம் ரூபாயை அறிவிப்பதற்காக என்னிடம் தொலைபேசியில் சொல்லியிருக்கிறார். அவர்களுடைய பங்களிப்பாக 1 லட்சம் ரூபாய் ஒருங்கிணைப்பு குழுவுக்கு மாநாட்டிற்காக வழங்கப்படும். அதனைத் தொடர்ந்து தேனி மாவட்ட இளைஞரணி தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் திரு ராஜகுமார் அவர்கள் அவர்களுடைய பங்களிப்பாக 50,000 ரூபாயை இந்த ஒருங்கிணைப்பு குழுவிற்காக வழங்கவிருக்கிறார். சமுதாய ஒற்றுமையில் ஒவ்வொரு இளைஞனும் உணர்வோடு செயல்பட வேண்டும் என்பதற்கு இதுவே எடுத்துக்காட்டு. அதனுடைய முன்பணமாக தற்போது 5,000 ரூபாயை இந்த நிதிக்குழு தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாமா திரு சூரியகுமார் அவர்களிடம் வழங்கவிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து மத்திய சென்னையிலே கோயம்பேடு மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 200 கடைகளை வைத்து நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய கோடைவாழ் மக்களின் எழுச்சி தளபதியாக இன்று நிலைநிறுத்திக் கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய மாமா திரு பண்ணை P. செந்தில் முருகன் அவர்கள் அவருடைய பங்களிப்பாக தானாக வந்து 50,000 ரூபாய் இந்த மாநாட்டத்திற்காக அறிவித்திருக்கிறார். அவர்களுக்கு இந்த ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பாகவும் இந்த இனத்தின் சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொள்ளாச்சியை சேர்ந்த மதிப்பிற்குரிய அண்ணன் திரு காட்டன் பாபு அவர்கள் பாலசுப்ரமணியன் அவர்கள் 51,000 ரூபாயை மாநாட்டு நன்கொடையாக இந்த மத்தியிலே தெலுங்கர் மத்தியிலே அளிக்க இருக்கிறார். அவர்களுக்கு எங்களுடைய மாநாட்டு ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மத்திய சென்னை ஒருங்கிணைப்பு குழு தலைவர் எழுச்சிமிகு தளபதி அருமை சித்தப்பா திரு P. நாக சண்முகம் அவர்கள் மாநாட்டு நிதியாக 1 லட்சம் ரூபாய் அறிவித்து சென்றிருக்கிறார். அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பொள்ளாச்சி திரு பாலசுப்ரமணியன் அறிவித்த 51,000 நன்கொடையில் 10,000 முன்கொடை முன்பணமாக தொழிலதிபர் திரு சூரியகுமார் நிதிக்குழு தலைவர் அவர்களிடம் தற்பொழுது அளிக்கவிருக்கிறார். இதுதான் இனம், இதுதான் இந்த தெலுங்கர் இனம், இதற்குத்தான் இந்த இனம். பணம் பெரிதல்ல, குணம் தான் பெரிது, தெலுங்கர் தான் பெரிது. செட்டி இனம் எப்பொழுதும் தோற்காது. அடுத்து யாரு? செல்வராஜ், கோவை மாவட்ட கன்வீனர். இப்பொழுதே உங்களுக்கு தெரிந்துவிட்டது இந்த மாநாடு எப்படி நடைபெறும், எப்படி நடக்க போகிறது என்று. இதற்கு பிறகு இதை பற்றி சொல்லுவதற்கு ஒன்றும் கிடையாது. கொடுப்பதற்கு தயாராக இருக்கும் செட்டி இனமே சம்பாதிப்பதற்கும் நமக்கு தெரியும். எப்படி எவ்வளவு தொகையா இருந்தாலும் சம்பாதிக்க முடியும். கொடுத்து பாருங்கள், சம்பாதிக்க தானாக முடியும். ஒரு துணியை அடுத்து 10 ரூபாய்க்கு நம்மளால 100 ரூபாய்க்கு வைக்க முடியும். பணம் பெரியதில்லைங்க. ஒற்றுமை நிரூபிப்பா, மாநாட்டை நடத்துவா. அரசும் ஆளும், அதாவது அரசியல் நிற்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசும் கட்சிக்கும் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சிக்கும் ஆளவிருக்கும் கட்சிக்கும் இந்த 24 மணியாரின் பலத்தை நிரூபித்தாக வேண்டும். பல துறை, அதாவது 1919 முதலாவது மாநாடு கண்ட கோவை மாநகர், அதன் பிறகு தொடர்ச்சியாக 8 மாநாடுகள், 7வது மாநாடு சென்னை மாநகரிலே, அதற்கு பிறகு 1983 8வது மாநில மாநாட்டை நடத்தி காட்டியவர்கள் இந்த மேடையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் பிறகு நடந்த 1987 பழனி மாநகராம் செந்தில் முருகன் இருக்கையில் இருக்கக்கூடிய பழனி மாநகரில் நடந்த 9வது மாநில மாநாடு. அதன் பிறகு கிட்டத்தட்ட 28 ஆண்டுகள் நடந்துவிட்டது. இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் 15 வயது முதல் 30 வயது வரை இருக்கிறார்கள். இந்த ஜாதியில் ஒரு கூட்டத்தை கண்டது கிடையாது, மாநாட்டை கண்டது கிடையாது. மாநில மாநாடு காத்துக் கொண்டிருக்கிறது. செயல்பட தயாராகுங்கள், துடிப்புடன் இருங்கள், வென்று காட்டுவோம் என்று கூறி அதாவது இந்த கூட்டத்தில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
24 மணி தெலுங்கு எந்த ஜாதியில நடக்காதுங்க, எந்த ஜாதியில நடக்காது. இந்த மனசு எந்த ஜாதிக்காரங்களுக்கு வராதுங்க. சீலையம்பட்டியை சார்ந்த சிங்கம் திரு சுப்புராஜ் அவர்கள் 50,000 ரூபாயை மாநில மாநாட்டிற்காக நன்கொடையாக அளிக்க இருக்கிறார். அவர்களுக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பாகவும் ஒவ்வொரு 24 மணி தெலுங்கு செட்டியார் சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கிறேன். மாநாடு எப்படி நடக்க போகுது இப்ப தெரிஞ்சு போச்சு. அன்னை சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பேர் விளங்கி ஒளிர் நிறுத்தல், அன்னை யாவனும் பின்னியங்கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று பாடிய பாடல் ஆசிரியருக்கு பழிச்சேர்க்கும் வகையிலே மாநில மாநாடு நடைபெறும் தேதியிலே நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் கூறியதைப் போல கல்வி அறக்கட்டளை ஒன்றை அறிவித்து அந்த கல்வி அறக்கட்டளையின் சார்பாக அன்றே 24 மணி தெலுங்கு செட்டியார் சமுதாயத்திற்கென்று ஒரு தனிப்பட்ட சமுதாய கல்லூரிக்கான அடிக்கல் நாட்டு விழாவை நிரூபித்து காட்டுவோம் என்று கூறினார்கள். அப்பேற்பட்ட நாளுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய இனமான உறவுகளில் நானும் ஒருவன். எப்பொழுது வேணாலும் ஆணையிடுங்கள், செயல்பட காத்து கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டமானது இன்று இந்த திருச்சி மலைக்கோட்டையில் கூடியிருக்கக்கூடிய கூட்டமானது கூடினோம், கோஷமிட்டோம், பேசினோம், பிரம்மாண்ட ஊர்வலம் விட்டோம், மாலைகள் ஏராளம், மரியாதைகள் தாராளம், வெள்ளை சட்டை வேஷம், ஊரெல்லாம் நம்மை பற்றிய பேச்சு, ஓட்டெல்லாம் நம்மவருக்கென்றே ஆச்சு, அருமையான சாப்பாடு, பின் அவரவர் ஊருக்கு புறப்பாடு, நிர்வாகிகள் தேர்வு, நடவடிக்கைகள் ஊர்வு என்ற நிலைமையை கட்டாயம் இந்த ஒருங்கிணைப்பு குழு இந்த தமிழகத்திற்கு இந்த இனத்திற்கு மாற்றி காண்பிக்கும். அதற்கு அனைவரும் உறுதுணையாக இருப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சமுதாய ஒற்றுமை, சமுதாய ஒற்றுமை, சமுதாய ஒற்றுமை.